வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம்னா லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. நம்மளுக்கு உள்ளவெல்லாம் விற்று பிச்சை கொடுக்கணுமா? நம்மள நிறைய பேர் நம்மகிட்ட இருக்கிறதே நம்ம கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு ஆஸ்தி நிறைய இருக்கும், பொருள் நிறையா இருக்கும், பணம் நிறையா இருக்கும். அதிலிருந்து கொஞ்சம் பகுதியை கூட நம்மளால் தான தர்மம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு இருக்கிறத விற்று அதை பிச்சை கொடுக்கணுமா? நம்மளுக்கு அந்த மனசு வருமா? அதான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். பணப்பை, பொக்கிஷம், தங்கம், பொண்ணு, பணம், சொத்து, இது எல்லாத்தையும் எங்கே சேர்த்து வைக்கணுமா? பரலோகத்தில் சேர்த்து வைக்கணுமா? நம்ம பூமியில் சேர்த்து வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா கொஞ்ச காலத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக போகுது. நம்மளுடைய நித்திய வாழ்க்கை பரலோகத்தில் தான் இருக்குது. இங்கே வாழ்கிறது கொஞ்ச காலம். ஸோ அதுக்காக நம்ம பொக்கிஷத்தையும் பணத்தையும் சொத்தையும் நம்ம இங்கே சேர்த்து வச்சோம்னா அது என்ன ஆகும்? திருடன் அழைத்து போடுவான், பூச்சிக்கு எடுத்து போடுவான். ஆனால் பரலோகத்தில் நம்ம இதை சேர்த்து வச்சோம்னா நம்ம என்ன ஆகும்? அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. அது அழியவே அழியாது. அதனால் நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறது, பணம் சேர்த்து வைக்கிறது எங்கே சேர்த்து வைக்கணுமா? பரலோகத்தில் சேர்த்து வைக்கணுமா? நம்ம எங்கே சேர்த்து வைக்கணும்? நம்மளை நாமே சோதித்து பார்ப்போம். பொண்ணு, பொருள், சொத்து எங்கே சேர்த்து வைக்கணும்? பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறோமா இல்லை பூமியில் சேர்த்து வைக்கிறோமா? நம்மளை நாமே சோதித்து பார்ப்போம். அதான் அந்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் பார்ப்போம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்ம பொக்கிஷம் சேர்த்து வைக்க எங்கே இருக்கும்? நம்ம பிரகாரமான காரியங்களை சேர்த்து வைச்சோன்னா நம்ம இருதயம் உலக பிரகாரமான காரியங்களில் தான் இருக்கும். நம்ம பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம இருதயமும் நம்ம பரலோகத்தில் இருக்கும். ஸோ நம்ம எங்கே பொக்கிஷம் சேர்த்து வைக்க ஆசைப்படுறோம், நம்மளை நாமே சோதித்து பார்ப்போம். நம்ம பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறதுனா என்னென்னா, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறது, பிறருக்கு தான தர்மம் செய்வது, நன்மை செய்வது, நம்ம சொத்துக்களை சேர்த்து வைக்காமல் அதை பிறருக்கு உதவுவது, கொடுக்கறது. இதுதான் நம்ம பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறதுக்கான காரியங்கள். இதை நம்ம செய்கிறோமா? நம்மளை நாமே சோதித்து பார்ப்போம்.